السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான 32 துஆக்களும் திக்ருகளும். இதனை நாம் காலையில் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 32 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்கள் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு தடவை ஓத வேண்டும். இரண்டாவது بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய முதல் 5 வசனங்கள். இதனை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். மூன்றாவது ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. ஆயத்துல் குர்சியை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். நான்காவது சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய 286வது அந்த வசனம். لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. என்று வரக்கூடிய இந்த வசனத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். ஐந்தாவது الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. என்ற இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். ஆறாவது லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ்
ويغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். அதன் பின்னால் ஏழாவது آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. என்ற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த வசனத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். எட்டாவது لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனம். இதனை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். ஒன்பதாவது 3 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவை, அதே போன்று 10வது சூரத்துல் ஃபலக்கை 3 தடவைகள் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அதே போன்று 11வது சூரத்துன் நாஸை 3 தடவைகள் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். என்று வரக்கூடிய இந்த சூரத்துன் நாஸை 3 தடவைகள் ஓத வேண்டும். 12வது அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். رب أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده رب أعوذ بك من الكسل وسوء الكبر رب أعوذ بك من عذاب النار وعذاب القبر. என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை ஓத வேண்டும். 13வது أصبحنا على فطرة الإسلام وعلى كلمة الإخلاص وعلى دين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى ملة أبينا إبراهيم حنيفا مسلما وما كان من المشركين. என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை. 14வது اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك النشور. இதனை ஒரு தடவை. 15வது اللهم إني أصبحت منك في نعمة وعافية
وستر فأتم علي نعمتك وعافيتك وسترتك في الدنيا والآخرة என்ற இந்த துஆவை ஒரு தடவை 16வது اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكور என்ற இந்த துஆவை ஒரு தடவை 17வது இந்த துஆவை ஒரு தடவை ஓத வேண்டும் யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅஸீமி சுல்தானிக் அதே போன்று 18வது இந்த துஆவை 3 தடவைகள் ஓத வேண்டும் ரதீது பில்லாஹி ரப்பன் وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும் 19வது இதனை நாம் ஒரு தடவைகள் ஓத வேண்டும் اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي واحفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை அதே போன்று 20வது இந்த துஆவை 3 தடவைகள் ஓத வேண்டும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி عدد ما خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته அதே போன்று 21வது இந்த துஆவையும் 3 தடவைகள் ஓத வேண்டும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் அதே போன்று 22வது இந்த துஆவையும் 3 தடவைகள் ஓத வேண்டும் اللهم إني أعوذ بك من أشرك بك شيئا أعلم وأستغفرك لما لا أعلم என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும் 23வது இதனையும் நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும் أعوذ بكلمات الله التامات من شر ما خلق என்ற இந்த துஆவையும் நாம் 3 தடவை ஓத வேண்டும் 24வது இந்த துஆவை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும் اللهم عالم الغيب والشهادة فاطر السماوات والأرض رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي ومن شر الشيطان وشركه وأن أقترف على نفسي سوءا أو أجره إلى مسلم என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை 25வது இந்த துஆவை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும் யா ஹய்யு யா கய்யூம் برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين அதே போன்று 26வது இந்த துஆவையும் நாம் ஒரு தடவை ஓத வேண்டும் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை அதே போன்று 27வது இந்த துஆவையும் நாம் ஒரு தடவை ஓத வேண்டும் اللهم إني أصبحت أشهدك وأشهد حملة عرشك وملائكتك
وجميع خلقك أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأن محمدا عبدك ورسولك என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 4 தடவைகள் ஓத வேண்டும். அதேபோன்று 28வது இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر وأعوذ بك من عذاب القبر லா இலாஹ இல்லா அன்த என்று வரக்கூடிய இந்த துஆவை 3 தடவைகள் ஓத வேண்டும். 29வது இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓத வேண்டும். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓத வேண்டும். அதேபோன்று 30வது இந்த துஆவை நாம் ஒரு தடவைகள் ஓத வேண்டும். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் ரப்பில் ஆலமீன் اللهم إني أسألك خير هذا اليوم فتحه ونصره ونوره وبركته وهداه وأعوذ بك من شر ما فيه وشر ما بعده என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை அதேபோன்று 31வது இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதேபோன்று 32வது இந்த துஆவையும் நாம் 100 தடவைகள் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 32 துஆக்களும் திக்ர்களும் மிகவும் முக்கியமான துஆக்களும் திக்ர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓத வேண்டிய துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக அறிவித்த அந்த காலையில் ஓதக்கூடிய அந்த துஆக்களின் தொகுப்பாகவே இந்த தொகுப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் இனிவரும் காலங்களில் மாலையில் ஓதக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பையும் நாம் ஒரு தொகுப்பாக வழங்க இருக்கின்றோம். இந்த துஆக்களை நாம் ஓதுவோம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருவோம். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் ரிஸ்க்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்கும். இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம்.